ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நடந்து முடிஞ்சு 3-4 நாள் ஆயிட்டு இருந்தாலும் கூட இன்னுமே பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏலத்து தொடர்பான பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருந்துட்டு தாங்க இருக்கு. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ் பண்ண வேலை தான். என்னடா பண்றானுங்க அவங்க 4 பேர் சும்மாவே உட்காந்துட்டு இருக்காங்க, கடைசி வரைக்கும் பேசவே மாட்டாங்களா, அந்த 3 இயர்ஸ் ஏதாவது பேச சொல்லுடா அப்படின்னு மீம்லாம் போற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சும்மாவே உட்காந்துட்டு இருந்துட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த முக்கியமான பிளேயரையும் வாங்கல, தாங்கிட்ட இருந்த முக்கியமான பிளேயரையும் பார்த்தீங்கன்னா அவங்க தக்க வச்சுக்கல. அதோட ரொம்ப முக்கியம் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ண வேண்டிய பிளேயர்ஸோட பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேட்டையை பண்ணிட்டாங்க நம்ம தலைவனுங்க. இப்போ அதை தாண்டி ரொம்ப சீரியஸாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷாவை எந்த டீமும் ஏன்பா ஏல எடுக்கல, இது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். பிருத்வி ஷா யாரு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். 2018 ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அண்டர் 19 கிரிக்கெட் டீம் வேர்ல்ட் கப்பை வின் பண்றாங்க, அண்டர் 19 வேர்ல்ட் கப்பை வின் பண்றாங்க. அந்த டீமோட கேப்டன் தான் பிருத்வி ஷா. இவருக்குள்ள யார் விளையாண்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுப்மான் கில் இன்னைக்கு தேதி இந்தியாவோட ஸ்டார் பிளேயரா இருக்கக்கூடிய சுப்மான் கில் இவருக்குள்ள விளையாடுறாரு. ரியான் பராக் 14 கோடிக்கு வாங்கப்பட்ட ரியான் பராக் விளையாடி இருக்காரு. அபிஷேக் சர்மா எஸ்ஆர்எச்சோட லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இந்தியன் பார்த்தீங்கன்னா ஓரளவு கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா அவருக்கு விளையாண்டாரு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒருங்கமைச்சு கோப்பையை வின் பண்ணி கொடுத்த பிருத்வி ஷா பார்த்தீங்கன்னா அடுத்த டெண்டுல்கர் அப்படின்னு புகழ்ற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 2018 அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின் பண்றாரு. 2019 ஆண்டு நடந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா டெல்லி ஒரு பெரிய தொகைக்கு எக்ஸாக்டா நமக்கு அமௌண்ட் தெரியல, ஆனால் டெல்லி ரொம்ப டிமாண்ட் பண்ணி பெரிய அளவில் வந்து அந்த ஆக்ஷன்ல பெரிய அளவில் வந்து ஃபைட் பண்ணி தான் பிருத்வி ஷாவை வாங்கினாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அதாவது உள்ளூர் கிரிக்கெட்ல இந்த மாதிரி கலக்கிட்டு இருக்காரு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு டைரக்டா சான்சஸ் கிடைக்குது. நிறைய பிளேயர் கிடைக்காத ஒரு முக்கியமான விஷயம் அவர் கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல டைரக்டா வந்து விளையாடுறது. ஸோ டைரக்டா பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமுக்கு செலக்ட் ஆகிறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்டோட தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிக்கிறாரு, பெரிய அளவில் பேசப்படுறாரு. டெண்டுல்கரே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேசுற அளவுக்கு ஒரு பெரிய பிளேயராக மாறுறாரு. ஸோ இந்த அளவுக்கு பெருசாக மாறின பிருத்வி ஷா எங்கே சறுக்குனாருங்க, ஏன் இப்படி ஒரு டீம் எந்த டீமே ஒரு சிந்தாம போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணம் நம்ம தலைவனோட சேட்டை தான். சேட்டைனா நம்ம மாரி டூவில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். சேட்டை பிடிச்ச பையன் சார், அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாதுன்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டைகள் பண்ணிட்டாரு. அது 2 முக்கியமான விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பிஹேவியர் ரொம்ப ஆட்டிடியூடுங்க. அவர் எங்கே போனாலும் பஞ்சாயத்து எடுத்துட்டு வந்துடுறாருன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதுக்கு எவிடன்ஸும் இருக்குது. சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஒரு பாரில் போயிட்டு தலைவன் கலாட்டா பண்ணிட்டு வரான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த டிசிப்ளின் ரொம்ப மட்டமான டிசிப்ளின் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ இந்த ஐபிஎல் ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா டெல்லி டீமோட மென்டர், அதாவது டெல்லி டீமில் தான் ஏற்கனவே அவர் இருந்தார். போன வருஷம் கூட 7 கோடி கற்று வச்சிருந்தாங்க, ஆனால் இந்த வருஷம் அவர் சீண்டவே இல்லை. அந்த டீமோட மென்டராக இருக்கக்கூடிய முகமது கைஃப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. என்னன்னா இது பிருத்வி ஷா வந்து ஒரு பெரிய அவமானமா நினைக்கணும், தன்னை ஏன் எடுக்கலன்னு அவர் யோசிக்கணும், அவர் தன்னை திருத்திக்கணுன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இது போதுங்க அவருடைய நடத்தை என்னன்னு சொல்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கைஃப் இன்னும் சொல்றாரு, அவர் பிராக்டிஸ்க்கே வரமாட்டாருங்க, நாளைக்கு மேட்ச்ல நீ பிராக்டிஸ் வரமாட்டாரு, நாங்கள் யோசிச்சுப்போம், நானும் ரிக்கி பாண்டிங்லாம் பேசிப்போம், நாளைக்கு மேட்ச்ல பிருத்வி ஷா விளையாட விடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அவர் வந்துட்டு பிறகு சரி ஓகே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், எப்படி தன்னுடைய சான்ஸை காப்பாற்றிக்குவார் அப்படின்னு நினைச்சோன்னா அவர் சோபிக்க மாட்டாருங்க. பிராக்டிஸ் பண்ணாமல் எப்படிங்க அவர் விளையாட மாட்டார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் எந்த டீமுக்கும் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்ற விஷயத்தை வந்து முகமது கைஃப் பதிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் டெல்லி டீம்ல விளையாடும் போது அவருக்கு ஜாம்பவான்கள் சொல்லப்படக்கூடிய ரிக்கி பாண்டிங், சௌரவ் கங்குலி, ஒரு கடத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஃபைனலுக்கு கூட்டு போன, அதாவது உலகக்கோப்பை ஃபைனல் கூட்டு போன சௌரவ் கங்குலி 3 முறை பாத்தீங்கன்னா 2 முறை நினைக்கிறேன் கப் வாங்கி கொடுத்த ரிக்கி பாண்டிங், ஆஸ்திரேலியாவுக்கு கப் வாங்கி கொடுத்த ரிக்கி பாண்டிங், இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா டெல்லி டீமோட மென்டாரா இருக்காங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா நம்ம பிருத்வி ஷா கூப்பிட்டு நிறையவே பேசுறாங்க, நிறையவே அட்வைஸ் பண்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா பிருத்வி ஷா தன்னுடைய கேரக்டர் மாத்திக்கல, அப்படியே தான் கண்டினியூ பண்றாரு. டெல்லி டீம்ல பாத்தீங்கன்னா அவருடைய வாய்ப்பு வந்து ப்ராப்பரா கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, நல்லாவே கிடைச்ச வாய்ப்புகளை தலைவன் பயன்படுத்திக்கல அப்படின்றத உண்மை. இதுக்கடியில் பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டே ஒரு பிரச்சனையில் சிக்கிறாரு, அதாவது ஊக்க மருந்து சோதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவர் ஒரு காஃப் சிரப் ஒன்று எடுத்துக்கிட்டாரு, அதில் பார்த்தீங்கன்னா ஊக்க மருந்து இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அப்புறம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு, அதுலேருந்து ஒரு வெளியே வந்துட்டாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பிஹேவியர் தான் பெரிய அளவில் வந்து ஒரு செட்பேக்காக மாறிச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா டெல்லி டீம் ஒரு சைடில். அது மட்டும் இல்லாமல் ரஞ்சி டிராஃபியில் அவர் பேரை ரிஜிஸ்டர் பண்ணால் கூட எங்களுக்கு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை டீம் தூக்கி போட்டாங்க. எங்களுக்கு வேணாங்க, அவர் வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு தூக்கி போட்டாங்க. இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு அவருடைய டிசிப்ளின் ரொம்ப போராக இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லலாங்க. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நானும் கிரிக்கெட் விளாட்றேன், பார்க்குறேன், நீங்கள் நிறைய பேர் கிரிக்கெட் விளாடுவீங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளூர் ஒரு ஐபிஎல் மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு முஸ்டக் அலி மாதிரியான ஒரு கேமில் விளையாடணும்னு நினைப்போம். நமக்கு அந்த சான்சஸ் கிடைக்காது, ஏன் வந்து நமக்கு டேலண்டே இருந்தாலும்.
ஆனால் டேலண்ட்டு வச்சிட்டு இருந்து நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அந்த சான்ஸை பிடிச்சிக்கணும் அப்படின்றத வித்தையை வந்து பிரதீப் ஷா வந்து லேர்ன் பண்ண தான் நினைக்கிறோம். ரிங்கு சிங்கை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். 6 பால்ல 5 6 அடிக்கிறாரு, கொல்கத்தா வின் பண்ண வைக்கிறாரு. இமீடியட்டாக இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ள வராரு. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா தனக்கு கொடுத்த எல்லா சான்ஸையுமே ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2020 கிரிக்கெட் டீமோட ஒரு அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஆப்ஷனாக அவர் மாறிட்டார். ஃபினிஷருங்க, அவர் தாங்க ஃபினிஷர் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி growth இருக்கணும் மிஸ்டர் பிரதீப் ஷா அவர்களே அப்படின்ற அந்த நோட்டை சொல்லிட்டு, அவர் மேலே நமக்கு பர்சனலாக எந்த கோவமோ அதெல்லாம் கிடையாது. அவருடைய கரியர் நல்லா வர வேண்டியது. ஒரு டெண்டுல்கர் மாதிரி வருவார். நிறைய பேர் ஆரம்ப காலகட்டத்தில் போவாங்க. டெண்டுல்கரே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அடுத்த டெண்டுல்கர் இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் காப்பாற்றிக்கல. ஃபிட்னஸில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல, கேமில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல, டிசிப்ளின் ரொம்ப போர், அதனால வெளியே போயிட்டாரு. ஸோ மீண்டும் ஒரு சான்ஸ் அவருக்கு ஒரு வேளை இயற்கை கதவை தட்டுச்சுன்னா அதை அவர் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன அட்வைஸோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படின்ற கோரிக்கையோட வீடியோ முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.